வந்துட்டு பாருங்க, ஆதவர்களை திருப்பி வந்துட்டு பாருங்க, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவா பாருங்க. செய்யறானாலே பாருங்க. எனக்கெல்லாம் இவங்கெல்லாம் யாருக்கு தெரியும் சார், இந்த அரசியலை நான் எவ்வளவு டீப்பா பார்த்துருக்கிறேன். சமூக நீதி காவலர் VP சிங் போன்ற தலைவரோட இப்படி உட்காந்து நான் பேசுறவனா, பேசிட்டு இருக்கவனா, இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் ருஜுபிக்க. ஆனா எனக்கு என்ன குறைன்னா, உங்க அப்பா எம்ஜிஆர் எவ்வளவு தூரம் துரத்தினாரு கேஸ போட்டு, ஏன் நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஜெயலலிதா இல்லை, இப்ப நான் அதான் நான் நினைக்கிறேன். சரி, ஜெயலலிதா இருந்தாருன்னா திருச்சி ஏர்போர்ட்டு தாண்டி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டார். அங்கேருந்து நேரம் திருச்சி சிறைச்சாலைக்கு போயிருப்பார், கரூர் சப்ஜெயிலுக்கு போயிருப்பார். என்ன பண்ற காவல்துறை? நீங்க தானே முடிவெடுக்கணும். நீங்க என்ன முடிவெடுத்தீங்க? என்ன முடிவெடுத்தீங்க? எவ்வளவு மக்கள் அப்படியே கிள்ளிக்கரையா நினைச்சீங்க? இன்னைக்கு செத்து போயிட்டாங்களே. இதுவே 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு சொன்னதுனால இவர் 20 லட்சம், இல்லாட்டி அரையனா தரமாட்டாரு. ஏன் 5 பேர் சொல்லியிருக்காரு தவிர இன்னும் கொடுக்கல 5 லட்சம் ரூபாய் 5 பேர் செத்து போனாங்க முதல் மாநாட்டுல, ஏதாவது கொடுத்தீங்க? 3 பேர் செத்தாங்களா மதுரை மாநாட்டுக்காக, ஏதாவது செத்தீங்க? எப்படிலாம் நினைக்கிறாங்க பாருங்க. நாட்டுல தூங்கல, சரியா சாப்பிடல, தாடி வேற முளைச்சிருக்குது. என்னத்தையும் இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு மூல காரணம் வழக்கு சரியா பண்ணிருக்காங்க. கல் வீசிட்டாங்க, கத்தியால கிழிச்சிட்டாங்க, அதுல ஒரு கல்மொழி ஏற்பட்டது. எங்க ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி. அதுதான் நிறைய சொல்றாங்க. இந்த பிலிக்ஸ் தானே, அதனால அவர் சும்மாவே குடிமை. அவரு இதுல வேற இதுக்கு நிறைய குடிமை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரே ஜாமீன்ல விட்டாங்கன்னு எனக்கு புரியல. சவுக்கு சங்கர் வெளிப்படையா உண்மையை பொறுத்த வரைக்கும் 40 பேர் இறந்தது நல்லதா போச்சு விஜய்க்கு. இப்பயாவது தெரிஞ்சிருக்கும், கூட யாருமே இல்லை, எல்லாம் கழட்டி விட்டு ஓட்டாங்க. இனிமேலாவது ஒரு அதிமுக கூட்டணி வரணும். எவ்வளவு பேர் முட்டாள் பாருங்க. அந்த ஆளு இதை புரியறதுக்கு ஒருத்தர் சாவணுமா? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பாதவர்ஜுனா அவர்களுடைய டெல்லி பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன எல்லாம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இவங்க போறாங்க. போகும்போது அவங்களுக்கு என்ன அடிமைப்படுவாங்க, அவ்வளவுதான். வந்துட்டு பாருங்க, ஆதவர்ஜுனா திருப்பி வந்துட்டு பாருங்க, டெல்லிக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க பாருங்க. செய்யறானாலே பாருங்க. எனக்கெல்லாம் இவங்கெல்லாம் யாருக்கு தெரியும் சார், இந்த அரசியலை நான் எவ்வளவு டீப்பா பார்த்துருக்கிறேன். சமூக நீதி காவலர் VP சிங் போன்ற தலைவரோட இப்படி உட்காந்து நான் பேசினவன், நான் பேசிட்டு இருந்தவனா, புரியுதுங்களா? இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் ருஜுபிக்க. ஆனா எனக்கு என்ன குறைன்னா, முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காதது தான், தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது தான். எதுக்கு அஞ்சுறீங்க, எதுக்கு தயங்குறீங்கன்றனா? இந்த மக்கள் 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க, குழந்தைங்க 10 பேர். சாதாரண விடயமா அது? கனவுகளோட இருந்த ஒரு காதலர்கள் அப்படி செத்து போயிருக்காங்க. இவ்வளோத்தையும் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா இதே மாதிரி ஒண்ணு நிகழாதான் நாளைக்கு. அப்பன்னா விஜய் எது செஞ்சாலும் ரைட்டு அதானே? உங்க அப்பா எம்ஜிஆர் எவ்வளவு தூரம் துரத்தினாரு கேஸ போட்டு, ஏன் நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க? எனவே தவறு. மக்கள் மத்தியில் ஒரு சென்டிமெண்ட் உருவாயிரு நினைக்கிறாரு. சென்டிமெண்ட் உருவாகட்டுங்க. சென்டிமெண்ட் இல்லைங்க முக்கியம். உயிர் முக்கியமா, சென்டிமெண்ட் முக்கியமா? செத்து போனவனுக்காக முதல்ல கவலைப்படுங்க. ஏன் அவன் செத்தான்றதை பாருங்க. அவனு சாவறதுக்கு வரல, ஆனா செத்து போயிட்டான். அப்போ who's to be held responsible for it? That's the question. குறிப்பா விஜய்க்கு அடுத்த கட்ட தலைவர்களா இருக்கு ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனா கைது பண்ணப்படணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. குஷி ஆனந்த் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தலைமறைவா இருக்காரு. ஆதவர்ஜுனாவும் பாத்தீங்கன்னா தன்மையில வழக்கு வராம இருக்கிறதுக்காக டெல்லி போய் அங்க போய் சரணாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. விஜய் க்ளூலெஸ்ஸா இருக்காரு, அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. உண்மையா சார்? இல்ல, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற அரசியல் புரிதல் இருந்ததுன்னா தானே. அதர்வைஸ் யூ ஆல்வேஸ் will remain clueless. நீங்க ஒரு இடத்துல எதுவும் நடந்துடக்கூடாது, அவங்க மேல உங்களுக்கு ஒரு பற்றுதல் இருந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்க ஐயா? நீங்க தான் மெயின். இவங்க இருக்கிறவங்க சொல்லுவானுங்க. அருண்ராஜ் ஒன்று சொல்லுவாரு, ஆரோக்கியசாமி ஒன்று சொல்லுவாரு, அந்த அந்த இந்த ரெட்டி ஆதவ அர்ஜுன் ரெட்டி அவர் ஒன்று சொல்லுவாரு. இவங்க எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் ஜெகதீசன் ஒருத்தர் இருக்கிறாரு, டயலாக் ரைட்டர், அவர் ஒன்று சொல்லுவாரு. நீங்க தானே முடிவெடுக்கணும். நீங்க என்ன முடிவெடுத்தீங்க? என்ன முடிவெடுத்தீங்க? எவ்வளவு மக்கள் அப்படியே கிள்ளிக்கரையா நினைச்சீங்க? நீங்க இன்னைக்கு செத்து போயிட்டாங்களே. இதுவே 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு சொன்னதுனால இவர் 20 லட்சம், இல்லாட்டி அரையனா தரமாட்டாரு இவரு. ஏன் 5 பேர் சொல்லியிருக்காரு தவிர இன்னும் கொடுக்கல. 5 லட்சம் ரூபாய் 5 பேர் செத்து போனாங்கல்ல முதல் மாநாட்டுல, ஏதாவது கொடுத்தீங்க? 3 பேர் செத்தாங்களா மதுரை மாநாட்டுக்காக, ஏதாவது செத்தீங்க கொடுத்தீங்க? இல்ல, உங்களுக்கு அதெல்லாம் அக்கறையே கிடையாது. அங்க 10,000 சேர் உடைச்சா, இங்கேயும் 10,000 சேர் உடைச்சா. இங்க இருக்கிற வித்தியாசம்னா 20,000 சேர் வேற திருட்டு போயிடுச்சு. உங்களுக்கு சேர் தர மாட்டான். கர்நாடகால இருந்து வாங்கிட்டு வந்தீங்க, ஆளை பிடிச்சிட்டு வந்தீங்க. இதுதான் உண்மை விஜயை பத்தி. விஜய் அரசியல் அறிவற்ற தெளிவற்ற ஒரு நபர், அவ்வளவுதான். சாதாரண நடிகர், அம்பிஷியஸ், ஆசைப்பட்டு பேராசை இருக்குது முதல்வர் ஆகணும்ட்டு. ஆனால் அதற்குரிய எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபர். அதனால் விளைவு
இன்றைக்கு 41 உயிர்களை இழந்து நிற்கின்றோம். இது அந்த ரசிகர்கள் உணரணும். இப்போ காவல்துறை சைட்ல இருந்து தான் சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பில் வந்து மதுரை ஹைகோர்ட் போயிருந்தாங்க. ஏற்கனவே நீதிபதிகள் வந்து சரமாரியா கேள்வி எழுப்பியிருந்தாங்க. சொல்லலாம் அந்த வழக்கு நாளைக்கு மீண்டும் வர இருக்குது இல்லையா? கோர்ட்ல இருந்து என்ன மாதிரியான நாளைக்கு வரக்கூடிய வழக்கு வந்துட்டு பெயில் வழக்கு. ஆ இவங்க தனியா அதுக்கு ஒரு பெட்டிஷனை போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா அது வரட்டும் பார்ப்போம். அதாவது நீதிமன்றத்தெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. சிஎம் சார் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சார் அப்படின்னு அங்கே போயிட்டுலாம் சவுண்ட் விட முடியாது. புரியுதுங்களா? உட்காரு, நீ என்ன டைம் எடுத்த, ஏன் இத்தனை மணிக்கு வந்த, இடையில நிகழ்ந்ததெல்லாம் பற்றி உனக்கு தெரியுமா, அவங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னு தெரியுமா, சோறு இருந்ததுன்னு தெரியுமா, சாப்பிட்டாங்களான்னு தெரியுமா, அந்த குழந்தைங்களோட வந்திருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா, எதையாவது நீ கண்டுக்கிட்டியா அப்படின்ற கேள்வியை விஜயை பார்த்து கேட்கும். அதற்கான வாய்ப்பே கொடுக்காத தமிழக அரசு அவரை காப்பாற்றுது. இதுதான் இங்கே அநியாயம். உடனே அவன் சொல்கிறான் பழி வாங்குறதுல என்ன பழி வாங்க டைலாகு அப்படி லூஸாக ஒரு சட்டை போட்டானே ஒரு இழைச்சி போயிட்டாராம். எப்படிலாம் நடிக்கிறாங்க பாருங்க. நாட்டில் தூங்கல, சரியா சாப்பிடல, சரியா நிறைய பேர் சாப்பிடல, பேசிட்டு இருக்காங்க. தாடி வேற முளைச்சிருக்குது. என்னத்த இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு மூல காரணம் வழக்கு சரியா பதியப்படலை. The law must have to apply well in a particular incident. Otherwise justice won't be, that will be evading. அவ்வளவுதான். அதே போல 2 வாரம் வந்து அவருடைய பரப்புரை வந்து தள்ளி வச்சிருக்காரு இல்லையா? அது அடுத்து எப்படி போவார்னு நினைக்கிறீங்க? ஒரு மாநாடு மாதிரி நடத்துவாரா? இல்லைங்க, இதுக்கு மேலே எல்லாம் வந்துட்டு விஜய் மறுபடியும் வந்துட்டு நான் வரேன் அங்கெல்லாம் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே போயிட்டு மக்கள் கேட்டாங்கன்னா மக்களை தான் வந்துட்டு நம்ம பார்த்து சிரிக்கணும். விஜய் பேசுன அரசியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். நாகையில் பேசினாரு, உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி ஆளுநர் ஷானவாஸ் பதில் சொன்னார். அதை பற்றி அடுத்த சந்திப்பில் ஒன்றுமே பேசலை. ஏன்? எவனா எழுதி கொடுத்தான், அங்கத்துக்கு விட்டு பேசிட்டேன், அவ்வளோதான். அது அதோட முடிஞ்சு போச்சு. காத்துல விடு. அடுத்த இடத்துல என்ன பேசுறது? திருச்சி என்பது என்ன இடம் தெரியுமா? நாமக்கல் என்பது என்ன இடம் தெரியுமா? இதான். இதெல்லாம் போட்டேன்னா கூகுள்லேயே வரும்டாட்டிக்கு. இதெல்லாம் நீ வந்து சொல்லியா தெரியணும். தஞ்சாவூரை போயிட்டு தஞ்சை பெரிய கோயில் எப்படிப்பட்டது தெரியுமா? நல்லா தெரிஞ்சுதான் இவ்வளோ காலமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏமாத்துறது, வெறும் ஏமாத்துறது. என்ற கத்துவானுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவ்வளோதான். வேற இது தவிர வேற என்ன இருக்குது விஜயில? ஒண்ணுமே கிடையாது. சதின்னு சொல்றாங்க இல்லையா? நேற்று அந்த பேட்டியில கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு அந்த வழக்கறிஞர். நிறைய கேட்கிற ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா இருக்கு தருவோம், முடிஞ்சோடனே தரேன்றாரு, கோர்ட்ல தரேன்றாரு. ஆதாரம் சொல்லவில்லை. உள்ள விட்டு வச்சிருக்கிறீங்களா சார்னு கேட்கணும். ஒரே அந்த நடந்தது எல்லாத்தையும் பாக்குறாங்க, ஊடகம் அப்படியே காட்டுறான். லைவ் டெலிகாஸ்ட் என்னங்க அர்த்தம்? சும்மா மேல இருந்து ஒரு இடத்துல போக்கஸ் பண்றதா? எத்தனை ஆங்கிள் இருந்து எடுத்துருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? விஜய் மேல இருந்து பாக்குற இடத்த இவன் கேமரா கரெக்டா போக்கஸ் பண்ணி பிடிச்சான். ஒரு போலீஸ்காரன் ஒருத்தனை அடிச்ச ஒரு பையனை, இன்னொருத்தனை அடிச்ச ஒரு தொண்டனை இவன் தடையால் அடிக்கிறான். அது கேப்சர் ஆயிடுச்சு. இது 2 தவிர வேற என்ன நடந்துச்சுன்னு சொல்ல செருப்பு எடுத்து போட்டாங்க. 3 இது தவிர வேற என்ன இன்சிடென்ட் நடந்து பாருங்க. எல்லாமே பவரை கட் பண்ணிட்டாங்கன்றாங்க. பவர் அதான் சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல உங்களுடைய ஜெனரேட்டர் பவரை நீங்க கட் பண்ணீங்க. அங்க தெருவிளக்குல இருந்து எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. எதுவும் கட்டா அப்படின்னா நம்ம எப்படி பார்த்துருக்க முடியும்? நம்ம டார்க்னஸ்ல பார்த்துருக்க முடியும். காட்டுறாங்களே தொடர்ந்து. எங்க விஜய் இது கட்டாச்சு? எல்லாமே அதான் சொல்ல வர. இவங்க ஒரு மயக்கத்துல அப்படியே மயக்கத்துல பேசுறாங்க. பத்திரிகை உட்பட எல்லா இடத்துக்கும் அந்த போட்டோ எல்லாம் வந்துருச்சு. கல் வீசிட்டாங்க, கத்தியால கிழிச்சிட்டாங்க, அதுல ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டது. எங்க ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி எங்க அதுதான் நிறைய சொல்றாங்க. ஃபெலிக்ஸ் தானே, அதனால அவர் சும்மாவே குடிமை. அவரு இதுல வேற இதுக்கு நிறைய குடிமை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரே ஏன் ஜாமீன்ல விட்டாங்கன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி அர்த்தமற்று அடிப்படையற்று பேசக்கூடியவன் ஒரு பத்திரிகையாளனா இருக்கவே முடியாது. இவன் அந்த சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் அவதூறு பேசி சம்பாதிக்கிறவங்க. சவுக்கு சங்கர் வந்து வெளிப்படையா சொல்றாரு. உண்மையை பொறுத்த வரைக்கும் 40 பேர் இறந்தது நல்லதா போச்சு விஜய்க்கு. இப்பயாவது தெரிஞ்சிருக்கும், கூட யாருமே இல்லை, எல்லாம் கழட்டி விட்டு ஓட்டாங்க. இனிமேலாவது ஒரு அதிமுக கூட்டணி வரணும். எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க அந்த ஆளு. இதை புரியறதுக்கு ஒருத்தர் சாவணுமா? இவன் எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க இந்த சவுக்கு சங்கர். இதெல்லாம் அவதூறு பேசி பழைக்கிற கூட்டம் சார். இதெல்லாம் பிளாக்மெயில் கும்பல். இதெல்லாம் பத்திரிகையாளர் போர்வையில் வந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிலர். எந்த இடத்துலையுமே கிடையாது. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, என்ன மூல காரணம், இது யாரால வந்துச்சு அப்படின்றத பேசாம மற்றதெல்லாம் பேசுறேன்னா அவங்க ஃபோர்ஜரியா இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். விஜய்க்கு ஆதரவா பேச சொல்லி தலைவர் திருமாவளவன் பேசினார் பாருங்க, எப்படி எடுத்து வச்சாரு பாருங்க. விஜய் குற்றவாளி இல்லாமல் புஷி ஆனந்த் எப்படி குற்றவாளி ஆக்க முடியும் அப்படின்னு கேட்டார். ஒரு கேள்வி பதில் சொல்லட்டும். சரியான இடத்தை நோக்கி இந்த வழக்கை திருமாவளவன்
நவுத்தி இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே போல விஜய் வீடியோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுங்க அப்படின்லாம் வந்து பேசி அந்த ரெக்கார்டிங்கும் இருக்கு. இதனால வந்து இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அரசியல் புரிவுல விஜய் மேல கை வச்சுப்பாரு, தமிழ்நாடு கொந்தளிக்கும், நாங்களும் என்ன பண்ணுவோம் பாரு, பாம்பு போடுவோம், அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஓடி போயிட்டு உழைச்சது தெரியல. நீங்க பாம்பு போடுவீங்களா அப்படின்னா பின்னாடி வழியா பாம்பு போடுவாங்க. போங்கடா டே, இதெல்லாம் தமிழ்நாடு பார்த்துருக்குறா நிறைய. ஜெயலலிதா இல்லை இப்ப, நான் அதான் நான் நினைக்கிறேன். சரி, ஜெயலலிதா இருந்தாருன்னா திருச்சி ஏர்போர்ட்டை தாண்டி இருக்க மாட்டாரா? திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டார். அங்கேருந்து நேரம் திருச்சி சிறைச்சாலைக்கு போயிருப்பார், கரூர் சப்ஜெயிலுக்கு போயிருப்பார். விஜய் சப்ஜெயில நேரம் இருந்திருப்பார். என்ன பண்ற காவல்துறை அப்படின்னு கேட்பான். நீ செய்ய வேண்டியதுன்னு செஞ்சிட்டீங்கல்ல, அவர் செய்ய வேண்டியது செஞ்சாரா? இல்லை. அப்ப வழக்கு போட்டீங்களா? போட்டீங்க. அரெஸ்ட் பண்ணலாம், ஏன் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த நிமிடம் இவரை தூக்கி உள்ள வச்சுருவாங்க. இவங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லாதவங்க. சரி, ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கும் அந்த தைரியம் இருந்துச்சு, கலைஞர் கூட இருந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் இல்லை. அது அவ்வளவுதான். இப்போ நீங்களும் உறுதியா திருமாவளவன் சொல்ற மாதிரி வந்து RSS தான் விஜய் இயக்குது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியுங்க. நீங்க ஒருத்தரை எதிரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தன்மை கொண்ட மற்றொரு அரசியல் கட்சியை நண்பன்னு சொல்றீங்களோ, அப்பவே நீங்க முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஒரு எஜெண்டா இருக்குது. ஆனா விஜய் வந்து பாஜக கூட்டணி வந்தா தானே ஓரளவு லாபமா இருக்கும். 4 முனையா பிரிந்தனா திமுக தான் லாபம், திமுக எளிதாக வெற்றி பெற்றுவாங்க இல்லையா? எக்ஸ்போஸ் ஆயிடும். அப்போ இவன் வந்துட்டு ஏற்பாடு செய்யப்பட்டவன்டா, மக்கள் உண்மையை கண்டுடுவாங்க, எல்லாம் திமுக போடுவாங்க. இப்பவே எல்லாமே முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் அவர் பாட்டுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிட்டு போயிட்டாரு அவரு. புரியுதுங்களா? இப்பவே எல்லாமே காலி இவருக்கு. இதுக்கு மேல என்ன இவர் என்ன முடிவெடுத்தாலும் ஒண்ணும் கிட்ட நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. ஐயா, இறுதியா ஒரு கேள்வி. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய வீடியோல பேசுறாங்க. யாருமே விஜயை வந்து குற்றம் சொல்ற மாதிரியே பேசல. அந்த மக்களே பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு தெரியாம வந்தாரு, எங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆதரவான மனநிலை தான். அவங்க சொல்லக்கூடியது கரெக்ட். அவங்க மேலதான் தப்பு. சோர்தன் இல்லாத ஒன்றும் தெரியாத ஒருத்தனுக்காக இவ்வளவு தூரம் காத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதனாலதான். அப்ப இவ்வளவு தூரம் இருக்கிற மக்களை நீ போய் பார்க்கணுமா இல்லையா? உன்னை யாரும் குற்றம் சாட்டல, அது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம், யாரும் குற்றம் சாட்டல. அப்ப நீங்க அவங்களுக்காக போய் பார்த்துருக்கணும். உன்னை பார்க்கறதுக்கு வந்து செத்தாங்க ஐயா, ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? அப்படியே கூட்டம் வந்துடும், அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதெல்லாம் கதையெல்லாம் விடாத. நீ இங்கேருந்து அங்கேருந்து நீ வந்து எங்கேயாவது யாராவது தடுத்துனாங்களா? இவர் வந்துட்டு விமான நிலையத்திலிருந்து அங்கேருந்து புறப்பட்டு விட்டார், சென்னை விமான நிலையம் வரப்போறாரு, யாராவது எங்காவது இருந்தாங்களா விஜய்க்கு? யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க ஆட்கள் கூட்டுறது தான் கூட்டம், உங்களுக்கு கூட்டுறதுன்றது கூட்டம்லாம் கிடையாது. அதனால தான் சொல்ல வரேன், இது எம்ஜிஆர்லாம் கிடையாது, விஜயகாந்தும் கிடையாது. இவர் ஒரு டம்மி பீஸ். அல்டிமேட்லி நான் சொல்ல வரேன், he will do nothing in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.